பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா. நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா. ஏ மக்கள் படும் துயரினை போக்கிட அடிப்படை உரிமைகள் பெற்றிட திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்பு மணி போர்படையே. உனக்கும் எனக்கும் பங்கிட்டு கொடுக்கும் சமூக நீதி உரிமை பெற வன்முறை கற்பழிப்பு கொடுமைகள் இல்லா பெண்களுக்கான உரிமை பெற வேலை வாய்ப்பை இளைஞர்கள் வாங்க தாய் தந்தையர் சுமைகள் நீங்க 8 திசையிலும் நம்ம பலம் ஓங்க. இது அன்பு மணி போர்படையே. நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா. பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா. அடிப்படை சேவையின் உரிமை பெற பசியும் பட்டினியும் இல்லாது போக உணவு தேவையின் உரிமை பெற நம்ம தமிழகம் வளர்ச்சியை காண இந்த திமுக பொம்மை ஆட்சி நீங்க மக்கள் மகிழ்ச்சியில் தழைத்தோங்க. இது பாமக போர்படையே. நெருப்பா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா. பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா. பெற வேலை இல்லா திண்டாட்டம் ஒழிந்து கல்வி கற்றவர் உரிமை பெற நகரங்கள் வளர்ந்திடும் உரிமை நல்ல சுற்றுச்சூழல் காத்திடும் உரிமை இவை அனைத்தையும் மக்களுக்கு தரவே இது அன்பு மணி போர்படையே. பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா. நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா. ஏ மக்கள் படும் துயரினை போக்கிட அடிப்படை உரிமைகள் பெற்றிட திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்பு மணி போர்படையே.
பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா ஏ மக்கள் படும் துயரினை போக்கிட அடிப்படை உரிமைகள் பெற்றிட திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்பு மணி போர்படையே கொடுமைகள் இல்லா பெண்களுக்கான உரிமை பெற வேலை வாய்ப்பை இளைஞர்கள் வாங்க தாய் தந்தைய சுமைகள் நீங்க எட்டு திசையிலும் நம்ம பலம் ஓங்க இது அன்பு மணி போர்படையே நெருப்பா இருப்போதே வாவா தடை உடைத்து பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா தமிழகம் வளர்ச்சியை காண இந்த திமுக பொம்மை ஆட்சி நீங்க மக்கள் மகிழ்ச்சியில் தழைத்தோங்க இது பாமக போர்படையே நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா நகரங்கள் வளர்ந்திடும் உரிமை நல்ல சுற்றுச்சூழல் காத்திடும் உரிமை இவை அனைத்தையும் மக்களுக்கு தரவே இது அன்புமணி போர்படையே பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படடா அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா நெருப்பா இருப்போமே வாவா தடை உடைத்து தகர்ப்போமே நீ வா ஏ மக்கள் படும் துயரினை போக்கிட அடிப்படை உரிமைகள் பெற்றிட திமுக ஆட்சியை விரட்டிட திரளுது அன்புமணி போர்படையே
அனைத்து மகளிரும் பொறுமை காத்து நமது அந்நியாரின் உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தயவு செய்து அமைதியாக அமர வேண்டும். திருத்தணியை மீட்டெடுத்த பெரியவர் தளபதி ஐயா விநாயகர் அவர்களின் பேட்டியும் பாட்டாளி முழக்கக்கூடிய நிரந்தர தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களின் துணைவியாரும் பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய அந்நியார் திருமதி அன்புமணி அவர்களை உங்களிடத்தில் அன்போடு பாசத்தோடு உங்களின் சார்பாக நான் பேச அன்போடு அழைக்கின்றேன். அம்மா ஜென்ஸ் தயவு செய்து கீழே போயிடுங்க. யாரும் நிக்க வேணாம், எல்லாரும் கீழே போயிடுங்க. இல்ல வேணாம் வேணாம், பேசிட்டு எடுத்துக்கலாம்ட்டாங்கப்பா. அனைவரும் அனைவரும் மரியாதை செய்துவிட்டு ஆண்கள் அனைவரும் பெண்களுக்கு வழிவிட்டு நீங்கள்லாம் வந்து மேடை விட்டு மன்னிக்கவும். ஆண் நிர்வாகிகள் மேடையை விட்டு வெவ்வேறு. அனைவருக்கும் வணக்கம். இடம் இல்லையா? என் சிங்க பெண்களுக்கு இடம் இல்லையா? இங்க மைக் எங்க? கார்த்தி பின்னாடி அப்புறம் வழி விடுங்க. இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம இன்னைக்கு கூடி இருக்கிறோம். தெரியலையா? எல்லாம் நம்ம குழந்தைங்க தானே. பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதுக்காக இந்த மீட்டிங் போட்டுருக்கோம். தெரியலையா? தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் இன்னைக்கு இதை துவக்கிறோம். திருத்தணி போயிட்டு காலையில இருந்து எவ்வளவு நேரமா முதல்ல வந்தீங்க? யார் ஃபர்ஸ்ட் வந்தது? என்ன பகுதி? ஆர்கேபேட்டையா? அப்புறம் ரொம்ப நேரமாவா? இல்ல வெளியில எல்லாம் இருந்தது அவங்களுக்கு விளையாட்டலாம். ஸ்கூலுக்கே போயிட்டீங்களா எல்லாரும்? ஸ்கூல்ல தான் விளையாடி இருப்பீங்க. இன்னைக்கு விளையாடுனீங்களா? ஆமா, இன்னைக்கு உங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கும் பொழுது எவ்வளவு கவலை இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் அனுபவிக்கணும்னு தான் இன்னைக்கு இந்த மகளிர் கூட்டத்துல அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் வெளியில ஆட்டம் பாட்டம் இருந்துச்சா?
பொய்க்கால் குதிரை இருந்தது, உங்களுக்கு விளையாட கயிறு இழுக்கும் போட்டி, ஏதோ போட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க, மகளிருக்கான போட்டி அதெல்லாம் இருந்தது. உங்களுக்கான நிகழ்ச்சிகள் தான் இன்னைக்கு பண்ணிருந்தோம். இது ஒரு திருவிழா மாதிரி இருக்க வேண்டும். இல்ல வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு கையில மைக் பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் யாரோ பேசிட்டு இருக்க வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா இது ஒரு குடும்ப விழா. மகளிர், அதாவது சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற முழக்கத்தோட, சிங்கப்பெண்களே நீங்கள் எழுந்து வாங்க அப்படின்ற முழக்கத்தோட இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணம் இந்த துவக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எப்பேற்பட்ட இடம், திருத்தணி. திருத்தணினாலே என்ன முதல்ல ஞாபகம் வர்றது? முருகர் ரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துலதான் நமக்கு அறிவு, நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதற்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, எதுக்குடா மீட்டிங் போனோம், வீட்டுல இருப்போம், ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், நம்ம என்னத்துக்கு போனோம். இல்ல, ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அது உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும். கெத்தா இருக்குமா வேணாமா? சிங்கப்பெண்ணா என்ன கெத்தா இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதுவும் நான் திருத்தணி என்னுடைய தாத்தா, எங்க அம்மாவுடைய பூர்வீகம். எங்க தாத்தா எங்க பக்கத்துலதான், அவர் பேர் கே விநாயகம். கே என்றால் கசவராஜப்பேட்டை. அது இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. அந்த ஊர்ல தான் அவர் பிறந்தாரு. அந்த ஊர்ல எங்க அம்மாவுடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, அவர் பிறந்த மண் இந்த திருத்தணி மண். அதனால இந்த திருத்தணிக்கு வர்றது எனக்கு இது எத்தனை முறை வந்திருப்பேன்னு தெரியவே தெரியாது. எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். அதுவும் முருகர் கோவில்ல எந்த ஒரு விசேஷமானாலும் சரி, அபிஷேகமா இருந்தாலும் சரி, தரிசனமா இருந்தாலும் சரி, காது குத்து மொட்டைலாம் திருத்தணி மலை மேல தானே பண்ணுவோம் நிறைய பேரு. அதுக்கெல்லாமே நான் வந்திருக்கேன். தங்கத்தேர் இழுக்கிறது, எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு திருத்தணி முருகர் கிட்ட நான் வந்திருக்கிறேன். அதே சமயம் திருத்தணி மண், அந்த பாறைனாலே வெயில் காத்துல வந்தா எப்படி இருக்கும்? தகிக்கும். வெயில் எப்படி இருக்கும்? அப்படியே அந்த பாறையில இருந்து அவ்வளவு வர வெயில் பயங்கர சூடா இருக்கும். அப்பெல்லாம் ஏசி காரு அதெல்லாம் கிடையாது, ஏசி எல்லாம் கிடையாது, யார் வீட்லயுமே இருக்காது. ஃபேன் இருக்கும். கார்ல கூட காத்து வரணும்னா கண்ணாடியை திறந்து விட்டுக்குவாங்க, அது வழியாதான் வரணும். காத்தும் வரும், அந்த வெயில் அந்த பாறையில பட்டு நம்ம மேல அப்படியே தகிக்கும். அந்த மாதிரி ஒரு திருத்தணி அப்பேற்பட்ட ஒரு ஊர் இது. இங்க வந்திருக்க திருத்தணி உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அந்த ஊரு முதல்ல தமிழ்நாட்டோட இருந்ததா ஆந்திராவோட இருந்ததா? 1953 தான் அத தமிழ்நாட்டோட சேர்க்கணும்ன்ற ஒரு குரல் கேக்குது. அப்புறம் 1953 நம்மளுடைய மறைந்த பாரத பிரதமர் நேருஜி தெரியுமா எல்லாருக்கும்? குழந்தைகள் தின ஸ்கூல்ல எதுக்கு லீவ் விடுறாங்க? அவருடைய பிறந்த நாளுக்காக தான். அவருடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில பிரதமரா இருக்கார். அந்த சமயம் பெரிய குரல் எழுப்புது. இந்த பக்கத்துல கூட்டம் எல்லாம் போடுறாங்க. மங்கள கிழார், பெரியவர் மாப்போ சிவஞானம் இவங்கெல்லாம் கூட்டம் போட்டு, ஏன்னா இங்க மொழி தெலுங்கு மொழி கட்டாயமாக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பகுதி திருத்தணி தமிழ்நாட்டோட போகணும்னு பேசுறாங்க. அதற்காக சட்டமன்றத்துல பேசுறாங்க. அதற்காக பேசி குரல் கொடுத்து போராடியவர் தான் எங்க தாத்தா. அவர் பேரு தணிகை மீட்ட தளபதி கே விநாயகம் சொல்லுவாங்க. தணிகைய மீட்டாரு. அந்த காலத்துல சோசியல் மீடியா இருந்ததாமா? நீங்க போட்டோ எடுத்து போட்டா உடனே இன்ஸ்டா, பேஸ்புக், வாட்ஸ்அப் இருந்ததா? கிடையாது. இங்க என்ன பண்ணா எப்படி டெல்லிக்கு தெரியும்? இங்க திருத்தணியில ஏதாவது போராட்டம் பண்ணா சென்னைக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. போட்டோலாம் போறதுக்குள்ளே ஒரு வாரம் ஆயிடும். ஆனா என்ன பண்றாங்க, ரயில் மறியல், தண்டவாளத்துல போய் படுத்துறாங்க. எங்க தாத்தா எல்லாம் தண்டவாளத்துல போய் படுத்துருவாராம். ரயில் மறியல் பண்ணா ரயில் நின்னுடும். ஜனங்க
அந்த தண்டவாளத்துல படுத்துட்டா என்ன ஆகும்? ட்ரெயின் போகாது இல்லையா? ட்ரெயின் போகாது. அப்ப வந்து நியூஸ் வந்து சென்னைக்கு போகும். ஏன் திருத்தணியில ட்ரெயினை நிறுத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கை திருத்தணிய தமிழ்நாட்டோட இணைக்க வேண்டும். ஏன்னா தமிழ் குடும்பங்க நிறைய இருக்குதுன்னு 1956 அதெல்லாம் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி 1960 தான் தமிழ்நாட்டோட திருத்தணி வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி. அப்பதான் இது திருத்தணியும் ஒரு 350 கிராமம் அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டோட வருது. இது ஒரு பெரிய நிகழ்வு. எங்க தாத்தா வந்து எம்எல்ஏவா இருக்கும் போது அறிஞர் அண்ணா தான் சிஎம் முதலமைச்சர். அப்ப பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த சமயம் அவங்க 2 பேரும் அவ்வளவு சண்டை போட்டுக்குவாங்களாம். எங்க தாத்தாக்கு தெலுங்கும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், தமிழும் நல்லா தெரியும். இந்த பகுதியில் தான் அவங்க கடலாம் வச்சிருந்தாங்க. நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த அவருக்கு எல்லாம் பேசுவாங்க. அதனாலதான் டெல்லிக்கு அவர் அமிச்சாங்களாம் இங்கிலீஷ் பேசுறாருன்னு. அவரு அவ்வளவு இங்கிலீஷ்ல பேசுவாங்களா. அவரும் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களும் என்னுடைய தாத்தா தளபதி தணிகை மீட்ட தளபதி கே விநாயகமும் இங்கிலீஷ்லயே சட்டமன்றத்துல சண்டை போட்டுக்குவாங்களாம். ஆனா அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். என்னன்னா 1969 அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மறைந்த அன்றைக்கு வந்து எங்க தாத்தா வீட்டுல அழுதாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கொறடாவாக அவர் இருந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நாகரிகமான ஒரு நட்பு இருந்தது. அந்த நாகரிகம் இன்னைக்கு இருக்கா அரசியல்னு தெரியல. சண்டை தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மண்ணின் மைந்தர்களை கொண்ட பூமி திருத்தணி. எல்லாம் எங்க திருத்தணில இருந்து பிறந்தவர் சட்டமன்றத்துல பேசுறாரு, பாராளுமன்றம் அங்க டெல்லியில பேசுறாரு, இந்த ஊரை திருப்பி தமிழ்நாட்டு கொண்டு வராரு. அப்பேற்பட்ட பெருமையான மண்ணின் மைந்தர்களை கொண்ட பூமி தான் திருத்தணி. அதனால என்ன பண்ணோம்? காலரை எப்படி ஒண்ணும் தூக்கி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீரமான மண். ஆனா இன்னைக்கு என்ன நம்ம நிலைமை? திருத்தணி அதாவது அதிகமான போதை பழக்கம் இருக்கக்கூடிய ஊர் திருத்தணியும் திருவள்ளூர் மாவட்டம். ஏன்னா பார்டர்ல இருக்கு. பார்டர்ல இருக்கறனால கஞ்சா வந்து கடத்தப்படுவது அதிகமாக இருக்குதா இங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லமா? ஆமான்றாங்க. முன்னாடி உட்காந்துக்க சொல்றாங்க ஆமா மேடம்ன்றாங்க. என்னன்னா கஞ்சா அதிகமாக புழங்கக்கூடிய ஊர் திருவள்ளூர் மாவட்டம். ஏன்னா நுழைவாயில் கேட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணில தான். அந்த பக்கத்து மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கொண்டு வந்து இங்க விக்கிறாங்க. எவ்வளவு லட்சம் வருது தெரியுங்களா? 11 லட்சம். அந்த 11 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டுல புழங்குது. திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் 60,000 கிலோ. ஒரு கிலோனா எவ்வளவுமா? ஒரு 5-6 தக்காளி இருந்தா ஒரு கிலோ இல்ல, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 5 இருந்தா ஒரு கிலோவா? நீங்க யோசிச்சு பாருங்க. 60,000 கிலோ கஞ்சா இந்த மாவட்டத்துல மட்டும், எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் புழங்குகிறதா. யார் சாப்பிடுறா அந்த கஞ்சாவை? யார் குடிக்கிறா? நம்முடைய வீட்டு குழந்தைகள். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல தாத்தாவை குடிகாரனாக்கியாச்சா? சாராய கடை திறந்து விட்டாங்களா? தாத்தா குடிகாரன் ஆக்கிட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி குடிகாரன் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அப்பாவை குடிகாரன் ஆக்கிட்டாங்க. கட்டின வீட்டுக்காரங்கள அவங்களையும் குடிகார ஆக்கியாச்சு. புள்ள அவள பேர எல்லாமே பெரிய 80 வயசானாலும் போய் குடிக்கிறாங்க. 8-10 வயசானாலும் போய் குடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாக்கிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. கஞ்சா பழக்கம் அவ்வளோ கஞ்சா. 10 வயசு பசங்க கூட பள்ளிக்கூடத்துல கஞ்சா பிடிக்கிறாங்களா? ஆமா, உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு புரியுதா? போதை பழக்கம்னா நாத்து அடிக்குமா? பக்கத்துல வந்தாலே ஸ்மெல் அடிக்கும், கண்ணு செவந்துடும். கஞ்சா பழக்கம்னா அது தெரியாது. ஏன்னா வாசனையோ எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி வராங்க? ஆடின்னு வர்றாங்களா, பொறுமையா வர்றாங்களா போன்ற எத்தனையோ ஒரு விஷயங்கள் தான் அவங்களை கண்டுபிடிக்கும். ஆனா நீங்க ஜாகிரதையா இருக்கணும். உங்க வீட்டு பிள்ளைங்க கஞ்சா பிடிக்கும் பழக்கம் இருந்தா உடனே அதை நிறுத்தி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, கூட இருக்கிற குடும்பத்தாருக்கும் பாதிப்பு. கஞ்சா போதையில பசங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பொதட்டூர்பேட்டையில 2 சம்பவம். பொதட்டூர்பேட்டை யாரா வந்திருந்தீங்கன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பொதட்டூர்பேட்டையில கல்லூரி மாணவர்கள் என்ன பண்றாங்க, அந்த கஞ்சாவை போட்டுட்டு பஸ் அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு ஊர்ல 2 நாள் முன்னாடி நடந்திருக்குது. ஒரு அப்பா, அவருக்கு வந்து 2 பசங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பாம்பை கடிக்க விட்டு அவங்க அப்பாவை கொண்டு இருக்காங்க. போதைக்காகவே நடந்ததா உண்மை. முதல்ல நல்ல பாம்பை குட்டிருக்காங்க, அந்த அப்பா அதுல பொழிச்சிட்டாராம். இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒரு தகப்பனையே, பெற்ற தகப்பனையே கொல்ல துணிஞ்சிட்டாங்க. இந்த போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையான அந்த பிள்ளைங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நைட் அவங்க அப்பா தூங்கும் பொழுது இரவு நல்ல பாம்பு கடிச்சா சாவல, அதோட அதிகமான விஷப்பாம்பு கொண்டு வருவோன்னு கட்டு விரியனை கொண்டு வந்து கழுத்துல வச்சு கடிக்க வச்சு அந்த அப்பாவை கொன்னுட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை கொன்னது அவர் பெத்த அந்த பிள்ளைங்க, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைங்கன்னா இந்த பசங்க இன்னும் என்னென்ன ஈன செயல் செய்யறதுக்கு துணிஞ்சிருப்பாங்க பாருங்க. யார வேணா கொலை பண்ணுவாங்க, யார வேணா கொள்ளையடிப்பாங்க, எந்த பொண்ணனா இழுத்துன்னு போயே அதை வந்து மானபங்கப்படுத்துவாங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களா? போதை பழக்கம் இருக்க அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன தப்பு செய்யறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டு எது வேணாலும் செய்வாங்க. இதுதான் நடந்தது. ஆரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இடம். அந்த ஆரம்பாக்கத்துல 9 வயது குழந்தை, சின்ன பொண்ணு, ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்குது. ஒரு பையன் அந்த பொண்ணை இழுத்துன்னு போய், ஒரு ஆள் யாருன்னே தெரியல, இழுத்துட்டு போய் அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை அதை போட்டு கெடுத்துட்டு போயிடுறான். அந்த குழந்தை என்ன பண்ணுது, ரத்த கரையோட வெளில ஓடியாரு. ஓடி வந்து இன்னொரு குழந்தைகிட்ட போய் சொல்லுது, அந்த ஆளு பேட் டச் பண்றான், தப்பா தொடுறான், அதனால வா நம்ம ஓடிடலான்னு இன்னொரு குழந்தைய கூட்டிட்டு அந்த குழந்தை ஓடுது. இது வந்து எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த விஷயத்த வீட்டுல போய் சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எப்படி யாருன்னே தெரியல. ஏதோ சிசிடிவியில பாக்குறாங்க, உருவம் தெரியல. ஆனா அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் அவ்வளோ கொடுமை அதுக்கு நடக்கும் பொழுதும் தைரியமா எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அந்த குழந்தை, அவனுக்கு பல்லு இல்ல, அவன் கையில இந்த மாதிரி முத்திர குத்தின்தான், பச்சை குத்தின்தான்ற விஷயம் வரைக்கும் அந்த குழந்தை தைரியமா, 9 வயது பெண் குழந்தை, அவ்வளோ பெரிய கொடுமை அதுக்கு நடக்கும் பொழுதும் இத்தனையும் பார்த்து வச்சுட்டு மற்றவங்களா தான் எப்படி பயந்து போய் மயக்கம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்லி, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து நம்மளுடைய சகோதரர்களா போய் ஒரே சண்டை. இங்க மேடையில இருக்கக்கூடிய மகளிர்லாம் அங்க போயிருந்தாங்க, கவிஞர் திலகபாமாலாம் அங்கேயே போய் உக்காந்துட்டாங்க. இவங்க எல்லாம் எல்லாரும் போய் உக்காந்து என்ன சொல்றாங்க, நீங்க கேஸ் போட்டாதான் ஆச்சு அப்படின்னு கேஸ போட்டு இன்னைக்கு அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு அவன்? இந்த ஊரும் கிடையாது, வடகிழக்கு மாநிலம் சொல்றாங்க. அஸ்ஸாம்ல இருந்து ஒரு பையன் வேலை செய்யறதுக்காக ஆந்திரால தங்கி இருக்கிறான். ஆந்திரால தங்கிட்டு 4 நாள் வேலை செய்து அந்த காசை எடுத்துட்டு வந்து, அங்க போதை சாராயம் டாஸ்மாக் இல்ல ஆந்திரால, அதனால இங்க வந்து குடிச்சிருக்கிறான். அந்த படுபாவை அங்க குடிக்காம இந்த ஊர்லதான் ஈஸியா கிடைக்குது. தெருக்கு தெரு சாராய கடை, தெருக்கு தெரு போதை கஞ்சா விக்கிறான். அதனால அதெல்லாம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இங்க இருக்க ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனா புடிச்சு இப்ப கேஸ் போட்டுட்டாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதனால ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, எத்தனையோ நீதியரசர்கள் இருக்காங்க. போக்சோன்றது வந்து குழந்தைங்க மேல பண்ணா இந்த மாதிரி விஷயத்துக்காக கோர்ட் இருக்குது, சட்டம் இருக்குது. இந்த போக்சோ ஜட்ஜு வந்து அந்த அம்மா நீதியரசர் அம்மாங்க நிறைய பேர் இருப்பாங்க. உடனடியா அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு குழந்தைய தொடலாமா? அந்த குழந்தை நம்ம விருப்பம் இல்லாம வீட்டுல வந்தவங்க, வீட்டுல இருக்கவங்க கூட தொடக்கூடாது. வீட்டுல தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா, சித்தப்பாவா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், வெளியில இருக்கிற யாராவது நண்பர்களா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு பிடிக்கலன்னா போய் கிச்சு மூட்டுறான், அதெல்லாம் பண்ணவே கூடாது, தப்பு அது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்கள நம்ம பாசமாதான் கொஞ்சமே தவிர போட்டு கசக்கி மோந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்க தடுத்து நிறுத்துங்க. தாய்மார்கள், உங்களுக்கு தெரியும் அவன் தப்பா பாக்குறான், அவன் குழந்தைய, ஐயா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வீட்டுல குழந்தைய கொண்டு விடுறன்றதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைகள் சில சமயம் பிடிக்காததை யார் செய்தாலும் நீங்க தடுத்து நிறுத்துங்க. உங்களுக்கு தெரியும் அவன் தப்பானவன், அவன்கிட்ட நம்ம குழந்தைய அனுப்பக்கூடாதுன்னு. அதேதான் சொல்றேன். காவல்துறையும்
கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு போதை யார் கடத்துறாங்கன்றது. உங்களை நம்பிதான் எங்க குழந்தைங்களை நாங்க படிக்க அனுப்புறோம், உங்களை நம்பிதான் எங்க குழந்தைங்களை வேலைக்கு அனுப்புறோம், எங்க பெண் பிள்ளைகளையும் எல்லாரும். காவல்துறை நீங்க கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரி கடத்துறாங்கன்றத கண்டுபிடிச்சு எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க. அதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க காவல்துறை. எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு காவல்துறையில வேலை கொடுத்து இதுக்காகவே போட்டு குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவே இவங்களெல்லாம் வைக்கணும்ன்றத எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா 1200 கிலோ கஞ்சா பிடிக்கிறாங்க, ஆனா 60,000 கிலோ இருக்குது. அப்புறம் 300 பேரை போலீஸ்ல வைக்கிறாங்க, அதெல்லாம் பத்தாது. 3000 பேர் இருக்கிறாங்க கஞ்சா கடத்துறவன். அவங்களெல்லாம் பிடிச்சு எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்பதை எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும். எங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துட்டா உடனடியாக சட்டம் போட்டு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுங்க, அந்த கெட்டவங்களுக்கு எங்களுக்கு நீதி வழங்குங்கன்றா கேட்கிறோம். இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க, போதை பழக்கம் எவ்வளவு கொடுமையான பழக்கம். ஆனா உங்க அண்ணன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் தான் முடிவெடுத்திருக்காரு. யார்? உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்க அண்ணன் என்ன பண்றாரு? இந்த மாதிரி விஷயங்களை அடியோடு தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்பேன்னு சபதம் எடுத்திருக்கிறார். சாராய கடையா இருக்கட்டும், போதை பழக்கமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும் என்று சபதம் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு சாப்பிடுற பொருள், நம்ம குழந்தைங்க வாய்க்குள்ள போதை பொருள் போக கூடாது, நல்ல சாமான் போகணுன்றதுக்காக தான் சட்டத்தை கொண்டு வந்தார், உணவு பாதுகாப்பு சட்டம். அந்த பாக்கெட்ல இந்த மாதிரி பேக்கெட்லாம் இருக்குல்ல, இந்த பாக்கெட்ல FSSAIன்னு ஒண்ணு இருக்கும். இது எதுக்குன்னா, இந்த FSSAIன்னு இங்க பேர் போட்டிருக்கு பாருங்க, இதோ இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா நல்ல சாமானே தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பால் பாக்கெட்ல கூட இருக்கும். தினம் காலையில எழுந்தோடனே குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறோம்? பால் கொடுப்போம். ஏன்னா அது சுத்தமா இருக்கும், அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு. அதுலயே FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி ஆக்ட் ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது. இதுல என்னன்னா எந்த இடத்துல இருந்து இந்த பால் கொண்டு வராங்க, எந்த இடத்துல இதை சுத்திகரம் பண்றாங்க, எவ்வளவு கொழுப்பு இருக்கு, எவ்வளவு சர்க்கரை இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எல்லாமே அதுல இருக்கும். அது இருந்தாதான் அந்த நம்பரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எதுக்கொண்டு நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டும்னு. போதை பழக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்காங்க, குடி கடையை திறக்கிறதுக்கோ சாராய கடையை திறந்து விடுறதுக்கு அரசாங்கம் இருக்காங்க. நம்ம என்ன கேட்டோம்? இது திருத்தணி விவசாய மாவட்டம், பூ தானே நிறைய விளையிறது. பூ விவசாயிங்க இருக்கீங்களா? இங்க பூ விளைவிக்கிறவங்க, பூலாம் நிறைய விவசாயம், நெசவு தொழில் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க திருத்தணி. நெசவு பூங்கா கேட்டோமா இல்லையா? ஆனா என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தவனே நெசவு பூங்கா அமைக்கிறேன்னு மீட்டிங் எல்லாம் பேசியிருப்பாங்க, நல்லா தெரியும் எனக்கு. தேர்தல் அறிக்கையிலே இருக்குது, நெசவு பூங்கா அமைக்கப்படும் திருத்தணியில. இது வரைக்கும் ஒரே ஒரு பூங்கா கூட அமைக்கப்படல. மானியம் கேட்கறாங்க மகளிர், அவங்களுக்கு உரிமை தொகை கேட்கறாங்க, எதுவுமே கொடுக்கப்படல. ஏதாவது ஒண்ணு நெசவு பூங்கா அமைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க, அதெல்லாம் பண்ணல. அதே சமயம் பூ விவசாயிங்க என்ன கேட்டாங்க? சென்ட் ஃபேக்டரி தானமா கேட்டீங்க? சென்ட் ஃபேக்டரி இருந்தா நம்ம பெண்கள் அங்கேயே போய் வேலை செய்வாங்க. பக்கத்து ஊருக்கு நம்மளால போய் வேலை செய்ய முடியுமா? நம்ம ஊர்லயே ஒரு சென்ட் ஃபேக்டரி இருந்தா ஏதோ ஒன்னா காலையில போயிட்டு பசங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துரும். அதுக்கு தானே கேக்குறோம். அதெல்லாம் வைக்கல. யார் கேட்டாங்க உங்களை? இது சாராய கடையை ஓபன் பண்ணி விட்டீங்களே, சென்ட் ஃபேக்டரி ஏன் ஓபன் பண்ணல? அதுதான் நம்ம கேக்குறோம். அதெல்லாம் ஏன் செய்யல? விவசாயிகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யல, பெண்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யல, தேவையே இல்லாததான் செஞ்சுட்டு இருக்காங்க. சுகாதாரமான மருத்துவமனை கேட்டமா? இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்களா 108 ஆம்புலன்ஸ் வேணும்னு? கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. ஆனா பிரசவ வலி வந்தா என் தங்கச்சிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பிரசவ வலியில ஐயோ அம்மா துடிக்கும் பொழுது அவங்க அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் வெளியூர்ல இருப்பான், வீட்டுக்காரங்க எங்கன்னா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஆத்திர அவசரத்துக்கு ஓடி வருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த 108 ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க விட்டாங்க. இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ 108 ஆம்புலன்ஸ் என்ற அவசர சிகிச்சை ஊர்தியை இந்தியா முழுக்க கொண்டு வந்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். இன்னைக்கு போன் பண்ணா 10 நிமிஷத்துல வந்துருதா, 1/2 மணி நேரத்துல வந்துருதா, கிராமத்துக்கு வருதா, ரோடே இல்லைன்னா கூட வந்துரும். எப்படியாவது கூட்டிட்டு வந்து உங்களை காப்பாற்றுவதற்காகவும் நம்ம குழந்தைங்க நல்லா பிறக்கணும், நம்ம தாய்மார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவம் ஆகணும்ன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஊசி போட்டுக்கிறீங்க. அந்த ஊசி அந்த காலத்துல பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியாது.
அந்த காலத்துல ஊசி ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்க. விட்டா கொஞ்சம் விட்டா ஏமாந்தா 30-40 பேர் கூட ஒரே ஊசி போடுவாங்க, சுடுதண்ணில அலசி அலசி. ஆனா இப்ப அப்படியா? ஒரு ஊசிய போட்டா ஒருத்தருக்கு தான், அது தூக்கி போட்டு புது ஊசி தான் போடணும். வேணாம், ஏனென்றால் ஒருத்தருக்கு மலேரியா இருந்தா அது இன்னொருத்தருக்கு போய் பரவிடும் அதே ஊசியில போட்டா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. உனக்கு இருக்கிற நோய் உன்னோட இருக்கும், உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் அந்த ஊசி. இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்க அண்ணன் தான், உங்க ஊர் மாப்பிள்ள தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஊர் பொண்ணு தானே, எங்க தாத்தா இந்த ஊர் தானே, அதனால உங்க ஊர் மாப்பிள்ளை எங்க அண்ணன் தான் கொண்டு வந்தாரு. மருத்துவர் அன்புமணி தான் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம், சுகாதாரமான திட்டங்களை யாரும் கேட்காமையே கொடுக்கணும். நான் எனக்கு வேணும் வேணும்னு பிச்சை எடுக்கணுமா? இவங்க வந்து ஓட்டு கேட்கும் போது என்ன பண்றாங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு 500 1000 கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதான் என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய் யாருது? உங்க வீட்டுக்காரங்க அங்க போய் டாஸ்மாக்ல குடிச்ச 1000 ரூபாய், உங்க அண்ணன் தம்பி குடிச்ச 1000 ரூபாய் தான் உங்க வீட்டுக்கு திருப்பி வருது. வேற எப்படி வருது? வேற எங்க இருந்து கொண்டு வராங்க? டாஸ்மாக் பணம் தான். எது கேட்டாலும் டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டே நடத்துது அப்படின்றாங்க. அந்த சாராயத்தை கொடுத்து குடும்பத்தெல்லாம் குட்டிச்சவராக்கிட்டு அந்த 1000 ரூபாய் கொண்டு ஏமாத்தி 500 ரூபாய் எலெக்ஷன் போது கொடுத்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஏமாறுவீங்களா? நீங்க ஏமாறாதீங்க. ஏன்னா இன்னொரு தலைமுறை இருக்குது. ஏதோ குட்டி குட்டி குழந்தைங்க, இந்த குழந்தைங்க பாதுகாப்பா வெளியில போகணும். பாதுகாப்பா நம்ம பொம்பளை பசங்க வெளியில போகணும், போயிட்டு படிச்சுட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும், கல்லூரிக்கு போயிட்டு வரணும். ஆனா வரத்துக்குள்ளேயே எவனா குடி போதையில அதை தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றது? யாராவது கஞ்சா போதையில பொம்பளை பசங்களை கேலி பண்ணா வன்முறை செய்தா என்ன செய்யுது? பயத்திலேயே தான் இருக்கணும். எத்தனை பேர் பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்கீங்க? எல்லாரும், நானும். எப்படி போயிட்டு வர வரைக்கும் எப்படி இருக்கும்? வயிற்றுல நெருப்ப கட்டி நிற்போம். அதானே உண்மை. அப்படி இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம இதுக்கா இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குனது? ஸ்கூலை மூடுறீங்க, 208 ஸ்கூலை மூட்டிட்டீங்களே. அரசாங்க பள்ளிக்கூடங்களை எதுக்கு மூடுறீங்க? பசங்க அங்கதானே நல்லா படிப்பாங்க. அத கூட கிடையாது. பள்ளிக்கூடத்துல டீச்சர் இல்ல, ஆஸ்பத்திரியில செவிலியர்கள் இல்ல, மருத்துவர்கள் இல்ல. இப்ப திருத்தணியில பெரிய அரசு மருத்துவமனை இருக்கு, எல்லாரும் போறீங்களா? அங்க பெரிய பெரிய பில்டிங் இருக்கா? ஆனா டாக்டருங்க இல்லையா? என்ன சொல்லிடுறாங்க? பெரிய நோய் வந்தா என்ன பண்ணணும்? திருவள்ளூர் போங்க, திருத்தணி சென்னைக்கு போங்க. என்னது இது? திருத்தணி எவ்வளவு பெரிய ஊரு, இங்கெல்லாம் நீங்க அரசு மருத்துவமனை நல்லா தரம் உயர்த்தின அப்படின்னு அனௌன்ஸ்மெண்டோட நிக்குது. தரமெல்லாம் உயர்த்தவே இல்லை, மருத்துவர்கள் போடல. சென்னையில பாருங்க, நர்ஸ் செவிலியர்கள் சொல்லுவாங்கல்ல, நர்ஸ்னாலே நம்ம மகளிர் தான். அவ்வளோ நர்ஸுங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்ல. கொரோனா காலத்தில் நம் உயிரை காப்பாற்றியது யார்? அந்த செவிலியர்கள் தான். அவங்க உயிரை பணைய வச்சு அந்த பாதுகாப்பு கவசம் போட்டு நமக்கு அவங்க உயிர் கொடுத்தாங்க. அந்த செவிலியர்கள் பணியை நிரந்தரமே பண்ணல. அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் குண்டுகட்டா ஒரு வண்டியில ஏத்தி ஒரு நாள் முழுக்க அலக்கழிச்சு நடுராத்திரி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்காங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். எப்படி போவாங்க அவங்க பாத்ரூம் போனோம்னா கூட இறக்கலையாம். எவ்வளவு பெரிய கொடுமை இது. அப்ப செவிலியர்களுக்கு, உங்களை நம்பி வேலை செய்யற செவிலியர்களுக்கு நீங்க செய்த நன்றி கடன் இதுதானா? ஒரு பெண்கள்னா உங்களுக்கு பரிதாபமா இல்லையா? ஐயோ, அவங்கள பத்திரமா கொண்டு போய் இல்ல விடணும். அவங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? இந்த அரசாங்கம் தானே கொடுக்கணும். அவங்கள கொண்டு போய் அலக்கழிச்சு நடுராத்திரி ஒரு ஸ்டேஷன்ல போய் இறக்குறீங்களே, மனசாட்சி இருக்கா? மனசாட்சி தான் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. மனசாட்சியே கிடையாது, மனசாட்சி என்பதே இல்லை. அதுதான் நம்ம தெரியுது. அதனால நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. நீங்க எல்லாம் ஊர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க, நகர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்மிடம்தான் நம் மக்களுடைய, நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கிறது. நல்ல முடிவு எடுக்கணும். அதே சமயம் எலெக்ஷன் வரப்போது நல்ல முடிவு எடுத்து நீங்க மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் பின்னாடி நீங்க நிக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை விட்டு மது போதை பழக்கம் ஒழியும். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும்.
வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். அதெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கு. அதை செய்வதற்கு நமக்கு வேண்டியது உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்க ஆதரவு தான். அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. இதெல்லாம் பசங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இங்க வார்டு கவுன்சிலரா இருக்கீங்கம்மா? வார்டு கவுன்சிலர் யாரா இருக்கீங்களா? வார்டு மெம்பர் 500 ஓட்டு, 500 ஓட்டு, 5000 ஓட்டு, 50000 ஓட்டு. நீங்க 500 ஓட்டா? சூப்பர். ஒரு 150 200 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர். நீங்க எல்லாம் ஒருத்தரும் நீங்க ஆகலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே 50% பெண்கள் தான் வார்டு மெம்பர் ஆக முடியும், ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியும், மாவட்ட கவுன்சிலர் ஆக முடியும், பேரூராட்சி, நகராட்சி, அப்புறம் மாநகராட்சியோடைய கவுன்சிலரால ஆக முடியும். அதனால நீங்க எல்லாரும் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு வார்டு மெம்பராவோ கவுன்சிலரா ஆனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்கலாம். உங்க ஊருக்கு பாதுகாப்பு வேணுமா, உங்க ஊருக்கு பஸ் வேணுமா, உங்க ஊருக்கு லைட் வேணுமா, எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம். எல்லாரும் தைரியமா இருக்கீங்களா? சிங்க பெண்கள் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் தான். நீங்க எல்லாரும் தைரியமாக எலெக்ஷனை நன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. விஷயம் தெரியாம இருக்காதீங்க. உங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்ல நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லதான் வந்தேன். ஆனா இவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு ஆர்வமா, இவ்வளவு கைத்தட்டி புன்முகத்தோட இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஆசையா இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டீங்க. இதையெல்லாம் நீங்க ஊர்ல ஒருத்தர்கிட்டயும் 10 பேர்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்க தான் பிரச்சார பிரிங்கி. நீங்க நல்ல முடிவு எடுத்தா பத்தாது, ஊர்ல இருக்கவங்களும் நல்ல முடிவு எடுக்கணும். இல்லனா அவங்க எல்லாம் சேர்ந்து போட் எப்படி 4 பேர் ஒழுங்கா உட்காந்துப்பா, ஒருத்தன் கவுப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். யாருமே நம்ம போற படகை கவுக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு ஊர்ல போய் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்க எல்லார்கிட்டயும் தைரியமா சொல்லுங்க. அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு. அண்ணன் அன்புமணி தான் ஊசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு முறை பயன்படுத்த ஊசியை கொண்டு வந்தாரு. உங்களுக்காக இதே ஆர்கே பேட்டையில 25000 விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணாரு. எதுக்காக? இந்த மாவட்டம் கொசஸ்தலை ஆற பாதுகாக்கணும். கொசஸ்தலை ஆறு இந்த மாவட்டத்துல ஓடுது, ஆந்திரால இருந்து வருது, அப்புறம் பூண்டி, அப்புறம் எண்ணூருக்கு போகுது. அந்த ஆறு இருக்கு இல்லையா, அது எங்கன்னா செக் டேம் கட்டிட்டா நம்ம ஊருக்கு தண்ணி வராது, வறண்ட மாவட்டம் ஆகிவிடும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே பேட்டையில 25000 விவசாயிகளோட இதே இடத்துல போராடினாரு. அந்த செக் டேம் கட்டுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனாலதான் கொசஸ்தலை ஆறு இன்னும் ஓடுது. நம்மள விவசாயமும் நெசவும் நல்லபடியா செய்துட்டு இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் போய் உங்க கிராமத்துல சொல்லுங்க. நீங்கள் ஒருவரும் பிரச்சார பீரங்கியாக மாற வேண்டும். உங்கள் அன்புமணியின் தங்கைகளாகவும் அவருடைய சகோதரிகளாகவும் அவர்களுடைய தாய்மார்களாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால அவருடைய அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, ஒருத்தரும் கவுன்சிலர் ஆகுங்க, மெம்பர் ஆகுங்க, சேர்மன் ஆகுங்க, எல்லாமே சிங்க பெண்களால் முடியும் என்பதை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தைரியமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. இந்த விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா தேர்தல் சமயத்திலையும் முடிவெடுங்க, உள்ளாட்சி தேர்தலையும் முடிவெடுங்க என்று கூறிக்கொண்டு, இந்த சந்தோஷமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் வணக்கம். வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கேட்ட என்னுடைய அன்பு தங்கைகளுக்கும், என்னுடைய சகோதரிகளுக்கும், என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, நன்றி. அம்மா இப்போ அன்னைக்கு கூட நீங்க ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கு அங்க வாங்க, லைவ் போட்டோ இருக்கு. உடனே லைவ் போட்டோ வந்து அம்மா ஏறாதீங்க, அங்க வந்துருவாங்க. அண்ணி போட்டோ வாங்கி கையோட அவங்கள வாங்கிட்டு போங்க. லைவ் போட்டோ உங்க வீட்டுல எதுவுமே மாட்டினாங்க. வாங்க அங்க வந்துருங்க, அங்க அப்படி வாங்க, வழி பயணம் உரிமை பயணம் பெறுவோம் புறப்படடா. அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும், அழைப்பது நம்ம அன்புமணி.